பேரறிஞர் அண்ணா. அரசியல் இலக்கியம் உழைப்பு உழைப்பு இலக்கியமும் உழைப்பு உழைப்பு இலக்கியமும் அரசியல் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார் ஒரு மானம் இல்லை அதில் ஈனம் இல்லை அவர் எப்போதும் கால் இல்ல 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 பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இவங்களோட கொள்கையெல்லாம் வச்சுப்பேன். இப்போ லெட்ஸே இப்போ உனக்கு வந்து இப்போ நம்ம வந்து ஜீசஸ் ஃபாலோ பண்ணுறோம், சேம் டைம் நம்ம மலேசியாவும் ஃபாலோ பண்ணுறோம். அப்போ நம்மளோட ஐடென்டிட்டி என்னது, மலேசியன், கிறிஸ்டியன், தமிழ் தானே. அதேமாரி அவரோட கட்சி வந்து வச்சுருக்காருல, நான் இவங்களை ஃபாலோ பண்ணுறேன், இவங்களை ஃபாலோ பண்ணுறேன், இவங்களை ஃபாலோ பண்ணுறேன். கட்சி பாரு டிக்கி டிக்கி டிக்கின்னு கேட்குதானே. அம்மா தாயே, கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணலையா. அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கான இது அவங்களோட ஆட்சி தெரியுமா. கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். மீடியா மாதிரி செய்யாத சொல்லிட்டு பிடிச்சிக்கிட்டு வச்சிருவாங்க. ஓ சாரி. சும்மா ஜகா ini semua apa tahu? Chop tattoo. இதை முடிச்சுட்டு போய் சாப்பிடுவோம். அந்தாண்ட இதுக்கு போவோம். இடத்துல கொடுத்து எப்படி இருக்கும் சரிங்க, அப்படி துணி போய் கிடக்கும்.
வந்து நம்ம பள்ளிச்சாலை சாப்பிட போறோம். நேச்சர் உள்ள கடை சிக்கண்டார் பளித்தா, சிக்கண்டார் சிலுமா, கறி. கொஞ்ச நேரம் வயிறு கஞ்சாங்க இருக்கு. banyak orang ada, dia ada rumah saja. இல்ல அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஆக்சுவலி இங்கே இறந்துட்டாங்களா? ஒரு 2 நாள் ஹாஸ்பிட்டல்ல ஒரு 2 ஹாஸ்பிட்டல் சொன்னாங்க. ஜெயலலிதா இல்லம் இன்னும் கொஞ்சம் அசையாத மரம் கீழே நம்பர் 215 இன்னைக்கு தக்கார் பண்ணுவோம். எப்படி 5 நம்பர் இருக்கு? 215 இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்ஸ்டைல் வருது. பாருங்க எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார். பிரச்சனை வந்தா பாய் பாட்டு கேட்போம். இன்னைக்கு பாய்க்கு ஒரு காலத்துல எப்படி பங்கு இருந்தது? எப்படி இந்த மனுஷனை அந்த பாட்டு போட்டு கேத்து எப்படி இந்த மனுஷன் அந்த படத்துல 5 பண்ற 4 பாட்டும் அல்ல பாட்டு அவரே படிச்சிருக்காங்க. அவருக்கு இல்லை நாங்கெல்லாம் டிரைவர் தான் நெய்வேலிக்காரு. நாங்க வெளியூர் டிரைவர் என்ன சொல்றாங்க? அண்ணங்காரன் சொல்லி நெய்வேலிக்காரன் சொல்லிடுங்க. பொறுக்கி பைய பொறுக்கி கொஞ்ச நேரம் போன்ல பெட்ரோல் லோவா இருக்கு. சிட்டி காட்டே ஃபுல்லாச்சு. பேட்டரி போய் மாத்தணும். ரொம்ப சத்து முடியும். 15 தானே? 15 தான். அதுக்குள்ளேயா போட்டு சாத்துறாங்க மேல. அந்த கேம் ஆச்சுட்டானே. இன்னைக்கு ஸ்ரீடிவி இப்பதான் வளர்த்து இல்ல. நந்தினி மகாராஜா ஒண்ணு மறந்துட்டேன். இதுல போறோம் லெஃப்ட் 8 to Z. அங்கதான். ஏய் இது நேத்து வந்தோம். இப்படி சொன்னாரே. இங்க வந்தோம். இதுதான் நம்ம வீடே இருக்கு. வீடு செட்டில் அங்க ஹோட்டல் வேலை போறங்க. ஆட்டோ நிக்குதுங்க. நம்ம கார் வெறுதனமா பாக்குறோம். வெறித்தனமா ஜிங்கி ஜிங்கி மடம் அப்படியே ஏ ஜிங்கி ஜிங்கி ஜிமிக்கி போட்டு சின்ன சின்ன கிரிமிக்கி போட்டு நீங்க நீங்கள் தயாரா? முதல்தான் எம்ஜிஆர் வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். டி நகர்ல எம்ஜிஆர் வீட்டுக்கா? எம்ஜிஆர் ஐயா வீட்டுக்கு. ஆபீஸ்க்கா? வீடுல சிங்கம்லாம் இருந்துச்சு. போக்கு ரோடு வீடுல சிங்கம்லாம் இருந்துச்சு. அது வீடு இல்ல. வீடு இல்ல, அவர் இருந்த இடம் ஆபீஸ். ஆபீஸ். ஆர்கா ஸ்ட்ரீட்ல. ஆமா. அப்படியே மரீனா போயிட்டு
எமர்ஜென்சி. அந்த ஆளு மாரி ஆட்சி ஆள முடியாது. ஆமா. அந்த ஆள் திட்டத்தை அள்ளி விட்டுருக்காங்க மக்களுக்கு. சம்பாதிக்கல, இப்பெல்லாம் சம்பாதிக்கலாம். ஓ, அரசியலுக்கு வரனா சம்பாதிக்க தான் வரான். அந்த ஆள் சொந்த திட்டம் அள்ளி விட்டு. அவர் வாரிசு யாரும் இல்லையா? எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டாரு. இல்லை, எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டாரு. எல்லாம் மக்களுக்கு எழுதி வச்சிட்டார். அப்படி எப்படி பாட்டா எல்லாருக்கும் காதிரக்கார பிள்ளைகளுக்கு அனாத பிள்ளைகளுக்கு அப்படி எழுதி வச்சிட்டார். எம்ஜிஆர் இங்க போரூர். ஆமா. அது வீட்டுக்குள்ளே விவசாயம் பண்ணலாம். ஓ, விவசாயம். ஓ, தோட்டம்னு சொல்லுவாங்களே. தோட்டம். ஆமா ஆமா, தோட்டம். விவசாயம் எல்லாம் நெல் என்ன விளையாமா எல்லாம் அந்த மாரி இருக்கும் அந்த வீடு. நானே என்ன பண்றேன், அது போரூர்ல. இந்த போரூர் ராமாபுரம். என்ன அயன் பண்ணி பாருங்க, முடிச்சுட்டோம். இல்லை, நம்ம சட்டை தானே. என்ன நீ ஏன் அவங்களோட தொழில் இது பண்ணக்கூடாது. அவங்க பம்பாய்க்கு போயிட்டாங்களா? இங்க இல்லையா? அது பக்கத்துல தான் சிவகுமார் வீடு. ஓ, சிவகுமார் வீடு. ஆமா, அங்க போனோம். ஐயோ, அங்க போட்டோ எடுக்க மாட்டோம். அங்க போனோம். அவங்க சொன்னாங்க அவங்க சூர்யா வந்து பம்பாய்க்கு போயிட்டாங்க அப்படின்னு. ஆமா, வீடு இந்த பக்கம் ஒரு வீடு, இந்த பக்கம். ஆமா, இந்த தெருல இருந்து அந்த தெரு. அது சூர்யா வீடு. ஆமா. சிவகுமார் வீடு பக்கத்துல இருக்கு. ஆமா. அவர் இந்த வீடு பக்கத்துல வீடு. நீங்க யாரும் ரசிக்கிறீங்க? அவங்க பாருங்க என்ன பாட்டு, யாரு பாட்டு ஓடுது பாருங்க. யாருக்கு ரசிக? நம்ம உழைச்சி நம்ம சாப்பிடுறோம். அத சொல்லுங்க. எவனும் 10 பைசா நம்மளுக்கு கொடுக்க மாட்டான். அவனுக்கு ரசிக இல்லை. நீங்க தான் கரெக்டா பேசுறீங்க. ரசிகர்லாம் யாரும் இல்லை. பார்ப்பேன், எல்லாம் பார்ப்பேன். ரசிகர்லாம் இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. நம்ம உழைச்சிட்டு அவனுக்கு அந்த ரசிகன். அவன் நடிக்கிறான், அவன் வேலையை அந்த பார்த்து டைலாக் இவர்கிட்ட போட்டிருக்கலாம். ஆமா, நல்லா பேசுறாரு. ರಂಗನಂದಿರೆ பாண்டி ಪಾಂಡಿ ಹತ್ತೋಯ್ எங்க டீ குடிச்சீங்க? என்ன கடையா? இல்ல பின்னாடி பிளாக் டீ இருக்கா? இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. பிளாக் டீ, இஞ்சி டீ. நீங்க லைட்டா போட்டீங்கன்னா லைட்டா போடுவாங்க. ஸ்ட்ராங்னா ஸ்ட்ராங். இல்ல அது பாய். பிளாக் டீ, இஞ்சி டீ, லவங்க டீ, லெமன் டீ, லவடா டீ, பார்லி டீ கேள்விப்பட்டிருக்கியா? பெருச்ச உடல் சிலுசிருக்க பெருத்திருக்க இன்றே வாங்கி அருந்துங்கள். பார்லி டீ. 9 வருஷம் மேக்ஸிமம். 9 வருஷம் காரணம் 9 வருஷம். 35 வருஷம். ஆமா, வீடுனா சொந்த வீடு தானே. அடுத்து இதை பசங்களுக்கு யூஸ் ஆகுதுல, நாம கட்டி விட்டா அது ஓகே தான். வண்டியெல்லாம் லோன் வந்து நிறைய 30,000 ரூபாய்னா உங்க சவாரி ஒரு மாசத்துக்கு எவ்வளவு வரும்? ஐயா தம்பி நவருங்க. சவாரி மாசம் 9,000 ரூபாய் மாசம் கட்டுறது. 30,000 மாசம் 30,000 ஓட்டுறதா? மாசம் 30,000. எவ்வளவு பாப்பீங்க ஒரு மாசம்? ஒரு மாசம் தான், ஒரு நாளைக்கு 1,500. ஓகேங்களா? 45,000. அதுக்கு அப்படியே வெட்டிட்டு ஃபேமிலி பார்த்துக்குவீங்க. வெட்டுனா ஒரு நாளைக்கு 2,500 ஓட்டினா தான் 1000 காலி பண்ண முடியும். வண்டிக்கு கேஸ் 400 ரூபா ஒரு நாளைக்கு. சாப்பாடு நம்ம செலவு, என்னுடைய செலவு. நான் ஹோட்டல்ல தான் சாப்பிட்றேன் 3 வேளையா. ஃபேமிலியெல்லாம் இங்கே கிராமத்தில். அப்ப என்னாச்சு, எனக்கு மொத்தமா ஒரு நாளைக்கு வந்து வண்டிக்கு ஒரு 300 தனியா எடுத்துக்கணும். டியூக்கு 1000 ரூபாய் போயிடும். ஓகே, 2,000 ரூபா ஓட்டினா 1000 ரூபாய் நிற்கும். சவாரி கொடுங்க. ஆட்டோவே எவ்வளவு ஓடுது? ஆட்டோவே ஒரு 2 லட்சம் ஆட்டோ இருக்குது. அதே மாதிரி என்னைக்கு எப்போ வந்தீங்கண்ணே? நாங்க வந்து சரி, சென்னைக்கு வந்து எத்தனை? சென்னைக்கு நேற்று நைட்டு தான் வந்தோம். நேற்று நைட்டு தான் வந்தீங்களா? இப்போ இன்னைக்கு நாளைக்கு சென்னையிலையா? இன்னைக்கு ஷாப்பிங் பண்ணிட்டு என்ன அந்த ஃபுல் மீல் கடைலாம் எங்கண்ணா இருக்கும் நைட்ல? என்ன கடைனா ஃபுல் மீல், அதாவது வாழையில சாப்பாடு. ஆமா, வாழையில சாப்பாடு. நைட் எங்க இருக்கும்?
இப்போ ஷாப்பிங் முடிச்சுட்டு ஆ அப்புறம் இந்த மீல்ஸ் கிடைக்கும் ஒரு நல்ல கடையா பார்த்து இருக்கீங்களா? கூட்டு போயிருண்ணே. நான்வெஜ் வெஜ் நான்வெஜ் தான், அதே தான். மீல்ஸ் தான் வேணுமா? ஆமாண்ணே. மீல்ஸ் தான். நீங்க வந்து அதோட சாப்பிடணும். 5 நாளா தேடிட்டு இருக்கீங்க மீல்ஸ் வேணும். நான்வெஜ் அம்மா ரெஸ்டாரண்ட்டுக்கு போனா சும்மா அருமையா இருக்கும். அது எப்படி இருக்கும்? ரோட்டோடமா? இல்ல ரெஸ்டாரண்ட்ல. ஹோட்டலு? ஆமா ஹோட்டல்ல ரெஸ்டாரண்ட்ல சாப்பாடு, வாழையில சாப்பாடு, வாழையில அதுக்கப்புறம் சைடிஷ் நம்ம என்ன வேணுமோ வாங்கிக்கலாம். அந்த மாதிரி எத்தனை ரெஸ்டாரண்ட் இருக்குதுன்னா ஓகே. இல்ல இந்த மாதிரி இருக்குமா கடை இல்ல எப்படி? இல்ல கொஞ்சம் நல்லா நீட்டா இருக்கும். நல்லா நீட்டா, நல்லா நீட்டா சோஃபா எல்லாம் போட்டு சும்மா சம்மனுக்கு நல்லா இருக்கும். அப்போ அது வந்து உங்களுக்கு என்ன சைடிஷ் வேணுமோ எல்லாம் ஆர்டர் பண்ணி நல்லா நீட்டா இருக்கு. நான் பார்க்க ரெஸ்டாரண்ட் நிறைய பேர் எல்லாம் வெளியில வந்து சாப்பிட்றாங்க. ஆமா. அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் எத்தனை இருக்குதுன்னா ஃபர்ஸ்ட் ராயப்பேட்டையில பொன்னுசாமி ரெஸ்டாரண்ட் ஒன்று ஓகே ஃபேமஸ். அடுத்து மஞ்சள் ரெஸ்டாரண்ட்னு சொல்லி கோபாலபுரத்தில் இருக்குது, ரஜினி வீட்டு பக்கத்துல. அங்கதான் போயிட்டு வந்தோம். சாப்பிட்டீங்களா மஞ்சள் ரெஸ்டாரண்ட்ல? அங்க சாப்பிடல, வெளித்தால சாப்பிட்டோம். மஞ்சள் போயிருந்தீங்கன்னா ஓகே. எப்போ மதியம் சாப்பிட்டீங்களா? ஆமாண்ணே. மஞ்சள்ல சாப்பிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். அதை விட்டா ஈரோடு அம்மன் மிஸ் இருக்கு. உங்க ஊர்லயே திறந்திருக்காங்க நம்ம மலேசியாவில். என்ன கடை பேரு? ஈரோடு அம்மன் மிஸ். ஈரோடு அம்மன் மிஸ் ஒன்று இருக்கு. அதை விட்டா பட்டுக்கோட்டை காமாட்சி மிஸ். நான்வெஜ் சொல்லிக்கிட்டே போலாம். ஈரோடு நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் நிறைய இருக்கு. அங்க வந்திருக்கீங்களா ஜூரோக்கு? எங்க மலேசியாவுக்கா? மலேசியா. நாம எங்கன்னா வாய்ப்பு தான். ஒரு நாள் வாங்க. நல்லபதி இதே அங்கதான் அனுப்பிச்சு. ஆமா நான் தான் பார்த்தேனே. என்ன அவ்வளவு பேர் இருக்காங்க மலேசியாவில். அவரை பார்த்து சும்மா நான் நேற்று கூட ஒரு இதை ஒன்று போட்டிருந்தாங்க. அதில் நான் வந்து இது பண்ணி விட்டுருந்தேன், கமெண்ட் போட்டேன். எப்படி போட்டேன்னா வேர்ல்டுலேயே கோடிக்கணக்கான பேர் இருக்கிறான் தளபதிக்கு வந்து. சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டே ஆப்போசிட்டா வந்து இல்ல பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல ஒரு பேர் இருக்காங்க. அவரை பத்தி பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. இந்த சின்ன சின்ன விமர்சனங்கள் பண்றாங்க. ஆப்போசிட் கட்சிக்காரர் இருக்காங்க இல்லையா, அவங்க சும்மா விமர்சனம் பண்றாங்க. இவர் நடிகரு எல்லாமே நடிச்சுதான் பெரிய பெரிய ஆளா இருக்காங்க. அப்புறம் ஏன் வந்து அவரை பத்தி நடிகர் எல்லாருமே நடிச்சுதான் பெரிய ஆள் ஆக. ஆமா. நீங்க டைரக்டா வந்துட்டீங்களோ சிஎம்க்கு? பின்ன ஒரு டைரக்டரே இருக்காங்க. அதான் சொல்றேன். மாமா பேரு மாமா கோவம் வந்துருச்சு. என்ன என்னண்ணே கொஞ்சம் லைட்டா 1.5 கிலோமீட்டர் போய் சுத்திட்டு வரேன். மலேசியால இன்சூரன்ஸ் கூட எடுக்கலாம். நான் நடந்தே போயிட்டோம். எங்க ஷாப்பிங் பண்ணிட்டு எங்கேயும் போல ரூம்ல இருந்தே நடந்தே போயிட்டோம். ஓகேண்ணா. ஏதோ சிம்பு வீடு. கொஞ்ச நேரம் நிப்பாட்டுங்களா? இறங்க பாவனம் சிம்பு நம்ப மாட்டேன். நான் ஒரு ஜூம் அவுட் பேசுறேன். Dia punya mata tajam. இது வாங்கிட்டு வரட்டும், நம்ம அப்புறம் பார்ப்போம். அவங்களுக்கு ரோமிங் இல்லையா, அதானே பிரச்சனை. ஆமாவா? மேப்ஸ் ஆப்பிள் மேப்ஸ் தான் சாவட்டிலாம் தத்தலான்னு கூட வேலை செய்யுது. இவ்வளோ தூரத்துக்கு நடக்க வாய்ப்பு இல்லையா?
saja. Kita jalan kaki pun boleh sampai. Bagi dia satu suruh dia balik, kita jalan kaki pergi. Utti enga pora ni savare utti. நேரா அப்படி போறோம் ஹோட்டலுக்கு லாஸ்ட் நம்பர் தான் போறியா? இல்ல நான் இங்க தான் வேற எதை இறங்கலாம் இல்லை Hello, ah? Enggak. மேல ஃப்ளோர் மேல ஃப்ளோர் இப்போ ஒரு லிஃப்ட் போகும் பாரு. லிஃப்ட் வந்து வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ.